ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மகி கண்ணி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வெஜ் மோமோஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மோமோஸ்க்கு தேவையான 1/4 கிலோ அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதில் லைட்டாக நம்ம ஆயில் ஆட் பண்ணி நல்லா இது ஒரு 1/2 hour நம்ம நல்லா இதை அப்படியே விட்டுடலாம். இப்போ மோமோஸ்க்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் பொடியாக நறுக்கின பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக நறுக்கின இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் 1 ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் வதங்கினதும் பொடியாக நறுக்கின வெங்காயம் 1 எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கோஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். குடைமிளகாய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒரு கைப்பிடி அளவு தான் எடுத்திருக்கேன். காலிஃப்ளவர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். துருவின கேரட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக நறுக்கின பீன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். மோமோஸ் செய்யறதுக்கு நமக்கு காய் நமக்கு நல்லா வேகக்கூடாது, அரை வேக்காடு வெந்தால் போதும். இப்போது மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். தனி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். ஆட் பண்ணி நம்ம நல்லா இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணாவே போதும். கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். கொஞ்சம் இதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. கிளறி விட்டுட்டு ஸ்டஃபிங் எடுத்துக்கலாம். இப்போது மோமோஸ் செய்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்த மைதா மாவை நல்லா நம்ம ரொட்டி செய்கிற மாதிரி, சப்பாத்திக்கு நம்ம செய்கிற மாதிரி எடுத்துகிட்டு இது ஸ்டஃபிங்கை நம்ம நடுவில் வச்சிடலாம். வச்சுட்டு நமக்கு தேவையான ஷேப் என்ன வேணால் பண்ணலாம். கொழுக்கட்டை மாதிரியும் செய்யலாம், நம்ம இது மாதிரி ரவுண்டாகவும் செய்யலாம். நமக்கு என்ன பிடிக்குதோ அது மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். நமக்கு பிடிச்ச மாதிரி நான் இந்த மாதிரி தான் செஞ்சேன். மடித்து விட்டு அதே மாதிரியே எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். செஞ்சதை அடுப்பில் நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் இது மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டேன். நம்ம இட்லி பாத்திரத்துலையுமே வச்சுக்கலாம், இது மாதிரி ஸ்டாண்டு இருந்தால் இதுலேயும் வச்சுக்கலாம். எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வேக விட்டுடலாம். அவ்வளோதான், நமக்கு சுவையான மோமோஸ், வெஜ் மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணி சூடாக சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.